ஓம் சாந்தி. எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? சாப்பிடாத கடவுளுக்கு எதுக்கு உணவு படைக்கிறாங்க இந்து மதத்தில்? ஸோ அந்த உணவையும் மற்ற மதத்தினர் சாப்பிடவும் மாட்டாங்க. ஸோ இது ஏன்? ஒரு விதத்தில் இது கடவுள் சாப்பிட மாட்டார் அப்படிங்கிறது கூட ஒரு காரணமாக இருக்கலாம். மற்ற மதத்தில் வந்து அதை சாப்பிடாமல் இருப்பதற்கு. ஸோ இன்னொரு விஷயம், கடவுளும் சாப்பிட மாட்டார், அந்த கற்சிலையும் சாப்பிடாது. அப்புறம் எதுக்கு உணவு படைக்கிறாங்க அப்படிங்கிறது வந்து ஒரு முக்கியமான கேள்வி. ஸோ இந்து மதத்தில் வந்து நிறைய தெய்வங்கள் இருக்குது. அந்த தெய்வங்கள் சாப்பிடுவாங்க அவங்க உயிரோடு வாழ்ந்தபோது. இப்போ அவங்க வேறு உடல் எடுத்துட்டாங்க. ஸோ திட்டத்தட்ட இறந்தவர்களுக்கு படைக்கிற மாதிரி ஆகிடுது. பட் ஆனால் இவங்க தெய்வங்களுக்கு படைப்பதாக நினைத்து படைக்கலை, கடவுளுக்கு படைப்பதாக நினைத்து தான் படைக்கிறாங்க. ஸோ அதுதான் முக்கியமான விஷயம் இல்லை? அவங்க குலதெய்வமாக இருக்கட்டும் அல்லது எந்த தெய்வமாக இருக்கட்டும், அவங்க கடவுள் தான் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. இல்லாட்டினா அவங்க படைக்க போகிறது கிடையாது. ஸோ அப்போ கடவுளுக்கு ஏன் இந்த படைக்கிற பழக்கம் இருக்குது, உணவு படைக்கிற பழக்கம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடவுளுக்கு உணவு மட்டும் படைக்கலை, குளிப்பாட்டுறாங்க, ட்ரெஸ்ஸு போட்டு ஓடுறாங்க, அலங்காரம் நகைகளால் அலங்காரம் பண்ணுறாங்க. இன்னும் கேட்டிங்கன்னா ஊஞ்சல் ஆட்டுவாங்க இல்லை? வடநாட்டிலெல்லாம் குழந்தை கிருஷ்ணருன்ட்டு அப்படியே குழந்தைக்கு என்னெல்லாம் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி சின்ன அது தூங்க வேறு வைப்பாங்க. சின்னதாக கட்டில் மாதிரி செஞ்சு அதில் தூங்க வைப்பாங்க. காலைல எழுப்புவாங்க. ராதா கிருஷ்ணர் ரெண்டு பேருமே எழுப்பி குளிப்பாட்டி ட்ரெஸ்ஸை மாற்றி இந்த மாதிரியெல்லாம் பண்ணுவாங்க. ஸோ ஒரு மனிதனுக்கு பண்ணுற அத்தனையும் அங்கே கிருஷ்ணருக்கு ராதைக்கு பண்ணுறாங்க, கடவுள்னு நினச்சி பண்ணுறாங்க. அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ இந்த விஷயங்கள் ஏன் கடவுளுக்கு சம்பந்தமில்லாத விஷயத்தை எல்லாம் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். ஒன்று, கடவுளை பற்றி யாருக்கும் தெரியாது. ஸோ உண்மையில் வந்து கடவுளை யாராலையும் பார்க்கவும் முடியாது அப்படின்னு கிறிஸ்தவ முஸ்லீம் மதத்தில் சொல்கிறது வந்து உண்மை. அவரை பார்க்க முடியாது அப்படின்னு என்ன அர்த்தம்னா, பார்க்குற ரூபத்தில் அவர் கிடையாது. நம்மையுமே பார்க்க முடியாது. நம்மன்றது நம்ம கண்ணுக்கு தெரிகிற இந்த உடம்பு கிடையாது. இதை இயக்கக்கூடிய ஆத்மா தான் நாம், அதாவது உயிர். அது பூர்வமத்தில் நட்சத்திரம் மாதிரி ஜொலிக்கினால்தான் இங்கே போட்டு வைக்கிற பழக்கம் இருக்குது. இதே மாதிரி கடவுளும் ஒரு ஆத்மா தான். அவரை பரமாத்மான்றோம். ஆத்மாவும் சரி பரமாத்மாவும் சரி வசிக்கிற இடம் இந்த செம்பொன் நிறமான ஒளி உலகம். இதை தான் பரந்தாமம் அல்லது பரலோகம்னு சொல்கிறோம். ஸோ ஆத்மாக்கள் இந்த பூமிக்கு வரும் பொழுது இந்த பூமி சொர்க்கமாக இருக்கும் முதல் 2500 வருடத்துக்கு. அடுத்தது இதே பூமி நரகமாகுது. கடைசின்னு ஒரு வருடம் சிவ பரமாத்மா வரார். அவர் தான் கடவுள். அவரை தான் அல்லாஹ் பரமபிதான் மற்ற மதத்தில் சொல்கிறாங்க. கடவுள் ஒருவரே. ஸோ அவர் வந்து நம்மை மாதிரி தாயின் கர்ப்பத்தில் குழந்தையாக பிறப்பதே கிடையாது. தனக்கென்று சொந்த உடலை எடுப்பது கிடையாது. அதனால தான் அவரை யாராலையும் பார்க்க முடியல. ஆனாலும் அவர் இன்னொருத்தர் உடலில் பிரவேசிக்கிறார். அவருடைய உடல் கிடையாது. அவருடைய உடல்னால் பார்த்துட்டேன்னு சொல்லலாம் இல்லையா? இப்போ கிருஷ்ணரை பார்க்கலாம். அவங்களாம் சொர்க்கத்தில் வாழ்ந்த தேவதைகள், அவங்கள தான் தெய்வம்ன்றோம். கடவுள் தேவதை கிடையாது. ஆனால் தேவாதி தேவன் மகாதேவன்ட்டு சிவனை சொல்லுவாங்க. தேவர்களை உருவாக்குவதால் அப்படி ஒரு பேர். ஸோ அவர் எங்கே உருவாக்குறாருன்னா, இந்த கலியுகத்தின் கடைசின்னு ஒரு வருடம் ஒரு வயோதிகர் உடலில் வந்து இந்த ஞானத்தை கொடுக்குறார். தேவதையாக நீங்கள் தான் இருந்தீங்கன்னு நம்மக்கிட்ட சொல்கிறார். தேவதையாக இருக்கும்போது ஆத்மான்ற உணர்விலிருந்து ஒருவரை ஒருவர் ஆத்மான்னு பார்த்ததுனால அழியக்கூடிய உடலின் பக்கம் உங்கள் கவனம் போகாது. ஆத்மாவில் கவனம் இருக்கும்போது சதா ஆனந்தமாக இருப்பீங்க. ஏன்னா ஆத்மாவுடைய உண்மையான குணம் ஆனந்தம். அப்போ ஆத்மா ஆனந்தமாக இருக்கும்போது, முழு திருப்தியாக இருக்கும்போது வீண் எண்ணங்களை உருவாக்காது. அதனால் தேவையில்லாமல் பேச மாட்டாங்க, ரொம்ப கம்மியாக பேசுவாங்க, அதுவும் ரொம்ப அமைதியாக பேசுவாங்க. அது இனிமையான வார்த்தைகளாக இருக்கும். ஸோ இப்படி வந்து தேவதைகள் இருப்பாங்க சொர்க்கத்தில். ஸோ ஆனால் இப்போ நம்ம எப்படி இருக்கிறோம்? ஒரு வார்த்தையும் ஈட்டி மாதிரி இருக்குது. பேசுகிறதே சத்தமும் பயங்கரமாக இருக்குது. ஸோ சொர்க்கத்தில் காம கோபம் பற்று பேராசை அங்கன்னா என்னன்னே தெரியாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? துக்கம் கொடுக்கக்கூடிய எந்த குணமும் இருக்காது.
அதனால தான் உங்களை கோயில் கட்டி கும்பிட்றோம். கணவனும் மனைவியும் நமக்கு ஒரு வாரிசு வேணும்னு நினைக்கும்போது மனைவி கர்ப்பமாவாலே தவிர காமத்தினால கர்ப்பமாக மாட்டான். ஸோ அந்த மாதிரி இருந்த தேவதைகள் இன்றைக்கி சாதாரண மனிதர்களாக காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரத்தில் நிரம்பியவர்களாக மாறியதற்கு முக்கியமான காரணம் சொர்க்கத்தில் ஆத்மான்ற உணர்வில் இருந்த நாம் உடல் உணர்வுக்கு வந்து விட்டோம். ஸோ அப்போ ஆத்மாவிலிருந்து வந்த ஆனந்தம் கட் ஆகுது. ஏன்னா ஆத்மாவுடைய உண்மையான குணம் ஆனந்தம். அதில் மூழ்கி இருந்தவர்கள் ஆத்மா என்பதை மறந்ததுனால ஆனந்தத்தை வெளியில் தேடுறோம், புலன் இன்பத்துக்கு அடிமையாகிறோம். ஸோ அதனால் வர்றது தான் காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம். அதனால தான் இன்றைக்கி உலகம் ரொம்ப துக்கம் அனுபவிக்குது. இதன் மூலமாக நம்ம பாவம் செய்ததுனால இயற்கை சீற்றம், ஏழ்மை, இந்த மாதிரி. இப்போ இத்தனையிலிருந்தும் காப்பாற்றுறதுக்கு கடவுள் வரார். 2500 வருடமாக நரகத்தில் நாம் நிறைய பாவம் செஞ்சிட்டோம். இதிலிருந்து தப்பிக்கிறதுக்கான வழி என்ன அப்படின்னா, உங்களை ஆத்மான்னு உணர்ந்து என் ஒருவனை நினைவு செய்யுங்கள்னு கடவுள் சொல்கிறார். அவர் செம்பொன்னிறமான ஒளி உலகத்தில் நட்சத்திரம் மாதிரி இருக்கார். ஸோ செவ்வானத்தில் நட்சத்திரம் மாதிரி இறைவனை சதா நினைவு பண்ணிக்கிட்டே இருக்கணும். கூடவே நான் ஆத்மான்றதும் ஞாபகம் இருக்கணும். ஒருவரை ஒருவர் ஆத்மானு பார்த்துக்கிட்டு இருக்கணும். தேவையில்லாமல் பார்க்க தேவையில்ல. அப்படி நீங்கள் பேசுனீங்கன்னா ஆத்மாவில் தான், புருவ மத்தியில் தான், அந்த கண்ணுக்கு தெரியாத ஆத்மா தான் அந்த கண் வழியாக பார்க்குது, வாய் வழியாக பேசுதுன்றது சதா ஞாபகம் இருக்கணும். அதை விட பெட்டர் இறைவனை நினைவு பண்ணிக்கிட்டே இருக்கிறது. யாரை பார்த்தாலும் புத்தியில் இறைவனையே நினச்சிக்கிட்டு இருக்கிறது. ஸோ அப்படி 24 மணி நேரமும் இறைவனை நினைத்தால்தான் 2500 வருடம் செய்த பாவத்தை உங்களால் அழிக்க முடியும். பாவம் உங்களுக்கு குணங்களாக ஆழ்மனதில் பதிவாகி இருக்கும். அந்த குணத்தை அழிக்கிறது தான் பாவத்தை அழிக்கிறது. ஸோ அதுக்கு இப்போ கடவுளையே நினைவு பண்ணிட்டு இருக்க சொல்கிறார். ஆனால் இது வரைக்கும் நம்ம யாரை நினைவு பண்ணிகிட்டு இருந்தோம்? மனிதர்களை நினைவு பண்ணிகிட்டு இருந்தோம். ஒவ்வொரு உறவுகளை நினைவு பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ அனைத்து உறவையும் இறைவனோடு மட்டும் வைக்கணும். ஸோ அப்போ தான் இறைவனை மட்டும் சதா உங்களால் நினைவு பண்ண முடியும். அடுத்தது குறிப்பாக உங்களை ஆத்மான்னு உணரணும். உடம்பு கிடையாது, ஆத்மா, அழியக்கூடிய உடம்பு நான் கிடையாது, என்றென்றைக்கும் இருக்கிற ஆத்மா. ஆனால் அதில் இப்போ பாவம் சேர்ந்துருக்கு. அந்த பாவத்தை எரிக்கிறதுக்காக சிவ பரமாத்மாவை நினைவு பண்ணிக்கிட்டே இருக்கிறேன் அப்படின்னு அவர் அன்பாக அப்பான்னு நினைக்கணும். ஏன்னா சொர்க்கத்தின் ஆஸ்தியை மீண்டும் அடைவதற்கான வழியை சொல்கிறார். அங்கே எங்கே எப்படி பரிசுத்தமாக இருந்தீங்களோ அதே மாதிரி நீங்கள் போகணும். அதற்காக இந்த ஞானத்தை கொடுக்கிறார். ஸோ அதில் ஒரு யுக்தி ஒன்று, உங்களை ஆத்மான்னு உணர்ந்தால் ஆத்மாவின் தந்தை பரமாத்மா தானாகவே ஞாபகம் வருவார். கூடவே அனைத்து உறவுகளையும் அவர் ஒருவரோடு வைக்கணும். இதில் எல்லாரும் கடவுளை அப்பான்னு சொல்லுவாங்க, பொதுவான விஷயம். அடுத்தது கடவுளை கணவனாக நினைக்கிறது வள்ளலார் அப்படி பாடியிருக்கிறாரு. மீரா கிருஷ்ணரை அப்படி நினச்சிருக்கிறாங்க. மகாதேவி அக்கா அவங்க சிவனை கணவனாக நினச்சிருக்கிறாங்க. ஆண்டாள் கிருஷ்ணரை நினச்சிருக்கிறாங்க. இந்த மாதிரி கடவுளை கணவனாக நினைக்கிறதும் இருக்குது. ஆனால் கடவுளை குழந்தையாக நினைக்கிறது கிருஷ்ணரை அப்படி நினைக்கிறாங்க இல்லையா? ஆனால் கடவுள் சிவன் மட்டும்தான். ஸோ இப்போ கடவுளை நாம் குழந்தையாக நினைக்கிறோம். இது பார்த்திங்கன்னா அந்த புராண கதையில் கூட, காளியோடைய கதையில், காளி ஒரு முறை அடிக்கடி அவங்களுக்கு கோபம் வரும் இல்லையா? காளினாலே உக்கிரமான தேவதைன்னுவாங்க. ஸோ அவங்க அந்த கோபத்தின் உச்சத்தில் இருக்கும் பொழுது அந்த கோபத்தை யாராலையும் தடுத்து நிறுத்த முடியல. அசுரனை அழிச்சாச்சு, இருந்தாலும் அந்த கோப வெறி அடங்கலை. ஸோ அப்போ சிவன் ஒரு குழந்தையாக மாறிடுறார். ஸோ அப்போ அந்த குழந்தையை பார்த்தவுடன் அந்த தாயன்பு வருது. ஸோ அதுக்கப்புறம் அந்த குழந்தையை சமாதானப்படுத்தி பாலூட்டும் பொழுது அவங்களுடைய கோபமெல்லாம் தணிஞ்சதாக ஒரு கதை இருக்குது. ஸோ இது எது குறிக்குது அப்படின்னா, கடவுளை நாம் குழந்தையாக நினைக்க வேண்டிய முக்கியத்துவத்தை குறிக்குது. ஏன் அப்படின்னா,
நீங்கள் கடவுளை அப்பாவாக நினச்சிங்க அப்படின்னா நாம் லௌகீக அப்பாவை 24 மணி நேரம் நினச்சிட்டு இருக்கிறோமா? கிடையாது. ஸோ கணவனை அப்பாவை விட அதிகமாக நினைப்போம் இல்லை, கணவனை மனைவியை அதிகமாக நினைப்போம், அதில் டவுட் கிடையாது. ஆனால் அதை விட அதிகமாக குழந்தையை நினைப்போம், குறிப்பாக கை குழந்தை. அந்த குழந்தையால் சுயமாக எதுவுமே பண்ண முடியாத நிலையில் இருக்கக்கூடிய குழந்தையை 24 மணி நேரமும் நினைப்போம். அதனால தான் கடவுள் என்னை குழந்தையாக நினையுங்கள் அப்படிங்கிறார். அப்போ இன்னொரு விஷயம் அப்பா அம்மா வாழ்வதே குழந்தைக்காக தான். அந்த குழந்தைக்கு அவங்க சம்பாதிக்கிறது ஃபுல்லாக குழந்தைக்கு தான். அவங்களுடைய வாழ்க்கையை அந்த குழந்தையை வளர்ப்பதற்கு ஒரு வேலைக்காரனாகத்தான் அவங்க வாழறாங்க. சின்ன வயசில் அந்த குழந்தை டாய்லெட் போகிறது, க்ளீன் பண்ணுறதுலேருந்து குளிப்பாட்டுறது, படிக்க வைக்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா பெற்றோர்கள் பண்ணுறாங்க. கரெக்டாக சொல்லணுன்னா குழந்தைகளுக்காக தன் வாழ்க்கையை பலியிடுறாங்க, அர்ப்பணிக்கிறாங்க. ஸோ அதனால தான் பிற்காலத்தில் அந்த குழந்தைகள் அப்பா அம்மாவை பார்த்துக்க வேண்டியது கடமை அப்படின்னு எல்லா மதத்துலேயும் சொல்லப்பட்டிருக்கும். ஸோ குழந்தையை நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த குழந்தை பிற்காலத்தில் உங்களை பார்த்துக்கணும். பார்த்துக்கிறாங்களா இல்லையான்றது அது சுயநலம் இப்போ அதிகமாகிட்டதுனால அது மாறுதுன்னு வச்சுக்கோங்களாம். அப்பா அம்மாவுமே அதே மாதிரி சுயநலமிக்கவர்களாக மாறுறாங்க. ஸோ அதுக்குள்ளே நம்ம போக தேவையில்லை. பட் ஜென்ரலாக குழந்தைக்கு தன்னை அர்ப்பணம் செய்த தாய் தந்தைக்கு தன்னை அர்ப்பணம் செய்வார்கள் குழந்தைகள். அந்த மாதிரி இப்போ கடவுள் சொல்கிறாரு, நீங்கள் இந்த கடைசின்னு ஒரு வருடம் இறைவன் வருகிறார் இல்லையா, இப்போ முழுவதுமாக உங்களை என்னிடம் அர்ப்பணம் செய்யுங்கள், என்னை வாரிசு குழந்தையாக மாற்றுங்கள். ஸோ இங்கே கடவுள் சொல்கிறது இறைவனையே நினைவு பண்ணிக்கிட்டு இருக்கணும். ஸோ அப்போ இறைவன் நினைவிலே அனைத்து காரியங்களையும் செய்யும் பொழுது நான் செய்கிறேன்ற உணர்வே இருக்காது. ஸோ இதில் நமக்கு தான் நன்மை, அதுக்கான யுக்தி குழந்தையாக நினைக்கிறது. ஸோ அப்போ அந்த குழந்தைக்கு குளிப்பாட்டுவாங்க, ஊட்டி விடுவாங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா கோயிலில் கிருஷ்ணருக்கு பண்ணுறாங்க, மேல்மலையனூரில் அம்மனை ஊஞ்சலில் வச்சு தாளாட்டுறாங்க, அபிஷேகம் நடந்துக்கிட்டே இருக்கும் அம்மனுக்கு. அதுவும் எப்போ அமாவாசை இரவில். ஸோ அமாவாசை அப்போ நிலவு இருக்காது, இருட்டாக இருக்கும். அந்த மாதிரி இந்த கலியுகத்தின் இறுதி அஞ்ஞான இரவு மூழ்கி இருக்கிற நேரத்தில் நம்மை இறைவன் அபிஷேகப்படுத்துகிறார் இல்லையா, ஞானத்தினால அபிஷேகம் பண்ணுறார் அல்லது குளிப்பாட்டுறார். இதன் மூலமாக காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரத்தில் புத்தி விலகுது. திரும்ப திரும்ப அந்த ஞானம் சொல்லிக்கிட்டே இருக்கிறார். எல்லா பிரம்மகுமாரிகள் ராஜயோக தியான நிலையத்திலும் முற்றிலும் இலவசமாக கிடைக்குது. யூடியூப் வெப்சைட்ஸ்லேயும் இருக்குது. அதோட லிங்க் இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம், அவசியம் பாருங்கள். ஸோ இறைவனை நினைக்க இறைவனை நினைக்கிறது அப்படிங்கிறது வெறும் ஒலிப்புள்ளியாக நினைக்கிறது மட்டும் கிடையாது. அவர் நம்ம கூட பேசும்போது அவருடைய குணம் நமக்கு தெரியும். அவ்வளவு பரிசுத்தமான அன்பு நிரம்பியவருடைய குழந்தையா நான் அப்படின்னு நினைப்பீங்க. அப்போ அவர் சொல்வதை மட்டுமே கேட்குறீங்க, அவருடைய குணத்தை மட்டுமே நினைக்கிறீங்கன்னும் போது அந்த குணம் உங்களுடையதாக மாறும். ஸோ உங்களுக்கு உலகமே அவர் தான், அப்பா அம்மாவுக்கு உலகமே குழந்தை தான் இல்லையா. ஸோ அந்த மாதிரி அவரை நீங்கள் நினைக்கிறதுடைய நினைவு தான் கடவுளுக்கு உணவு படைக்கிறது. ஏன்னா அப்பா அம்மா, குறிப்பாக அம்மா, தான் சாப்பிட மறந்தாலும் அல்லது வேலை சாப்பிடணுன்ற எண்ணம் இல்லைன்னா கூட குழந்தைக்காக சாப்பிடுவாள். பாலூட்டும் தாய் அல்லது கர்ப்பமாக இருக்கிற தாய் இல்லையா, கரெக்டாக சாப்பிடுவாங்க. அப்போ அந்த குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடியே தாய்க்கு அந்த குழந்தை மேலே அவ்வளவு கவனம் இருக்கும். ஸோ அது ஒரு காரணம் இறைவனுக்கு உணவு படைக்கிறது. இந்த கடைசின்னு ஒரு வருடம் நாமளும் சாப்பிடுவோம் இல்லையா. ஸோ அப்போ இறைவன் நட்சத்திரம் மாதிரி இருக்கிறாரு, அவருக்கு உடல் கிடையாது, இருந்தாலும் ஒரு உடலில் தான் வரார். அந்த உடல் மூலமாகத்தான் அவர் நம்ம பார்க்கிறார், அந்த உடலின் வாய் மூலமாக தான் நம்ம கிட்ட பேசுகிறார். மற்றபடி அவர் சாப்பிட்றதெல்லாம் கிடையாது. ஆனால் அவர் யார் உடலில் இருக்கிறாரோ அவர் சாப்பிடுவார். அவர் பிரம்மான்னு சொல்கிறோம்.
ஆனாலும் பிரம்மாவுக்கு நாம் ஊட்டி விட்டால் கூட பிரம்மான்னு நினச்சி ஊட்டி விட மாட்டோம், சிவன் நினைத்து ஊட்டி விடுவோம். இந்த பிரம்மாவுடைய நினைவு தான் சிவன் கோயிலில் இருக்கிற நந்தி இல்லையா? அப்போ சிவன்கிட்ட நாம் பேசணுன்னா பிரம்மா காது வழியாக தான் சிவன் கேட்க முடியும். ஏன்னா சிவனுக்குன்னு தனி உடல் கிடையாது. அதனால தான் நம்ம நந்தி காதில் சொன்னால் சிவன் கேட்பார் அப்படின்னு சொல்கிறோம். காரணம் நந்திக்குள்ளே சிவன் இருக்கிறார், அந்த பிரம்மாவுக்குள்ளே சிவன் இருக்கிறார். அப்போ நம்ம ஒரு தடவையும் சாப்பிடும் பொழுது இறைவனுக்கு ஊட்டி விட்டுட்டு குழந்தைங்க சாப்பிட்டு முடித்து மீதி இருப்பதைத்தான் தாய் சாப்பிடுவோம். ஸோ அந்த மாதிரி நம்ம சாப்பிடணும். இதில் கடவுளுக்கும் நமக்குமான அந்த பந்தம் ரொம்ப நெருக்கமாகும். இறைவனுடைய நினைவு உறுதியாகும், நிரந்தரமாகும். ஸோ அதற்கான ஒரு யுக்தி இது. ஸோ அதற்காக தான் நம்ம இறைவனுக்கு ஊட்டி விடுற பாக்கியம் கடைசி 100 வருடம் இறைவனிடம் நேரடியாக ஞானத்தை பெறும் பிரம்மகுமாரிகளுக்கு மட்டுமே கிடைக்குது. ஸோ எங்கே ஊட்டி விடுவோம்னா, இந்த பூமிக்கும் கடவுள் இருக்கக்கூடிய பரந்தாமத்திற்கும் இடையில் ஒரு உலகம் இருக்குது, சூக்ஷ்மலோகம். அங்கே கடவுள் யார் உடம்புல ஞானத்தை கொடுத்தாரோ அவர் இந்த சரீரத்தை விட்டு அங்கே போயிட்டார், சூக்ஷ்மலோகத்திற்கு. அந்த உடலில் சிவன் இருக்கிறார். ஸோ அங்கே போய் புத்தியினால் போய் நாம் மனதினால் ஊட்டி விடுவோம். ஸோ அப்படி மனதினால் ஊட்டி விட 2 விஷயம் நடக்குது. ஒன்று, என்னுடைய குழந்தை அப்படின்னு நினைக்கிறதுனால அவருடைய ஞாபகம் நிரந்தரமாக இருக்குது. இன்னொரு விஷயம் என்னென்னா, கடவுள் கொடுத்தது தான் சொர்க்கம். அந்த சொர்க்கத்தை கொஞ்சம் கொஞ்சமாக செலவு பண்ணி மீதி இருக்கிறது தான் நம்மளே சாப்பிட்றோம். அதற்கான நன்றியாகவும் அவர் கொடுக்குறது, அது எல்லா மதத்திலையும் பண்ணுவாங்க இல்லையா? கடவுள் கொடுத்தது திருப்பி அவருக்கு கொடுக்குறோன்றதை பண்ணுவாங்க. ஸோ இந்த 2 விஷயமும் இங்கே இருக்குது. இன்னொரு விஷயம் என்னென்னா, நீங்கள் கடவுளுக்கு ஊட்டி விடலைன்னா கடவுள் சொல்கிறாரு, சாத்தான் கூட சாப்பிட்றீங்க அப்படின்னு சொல்லுவார். ஏன்னா உங்களுடைய எண்ணம் உலகில் விஷயத்தை சிந்தனை பண்ணும். அதுதான் சாத்தான் மாயான்னு சொல்கிறது. அப்போ இறைவனுக்கு ஊட்டி விடுற, அந்த பரிசுத்தமானவருக்கு ஊட்டி விடுறன்னும்போது உங்களுடைய கவனம் இறைவனோடு இருக்கும். கடைசி நேரத்தில் உலக அழிவு நடக்கும் பொழுது, அந்த விஷவாயு காற்றில் பரவும் பொழுது எல்லாமே விஷமாயிடும். ஆனாலும் இறைவனின் நினைவிலிருந்து இறைவனுக்கு ஊட்டிவிட்டு சாப்பிட்ற உணவில் அந்த விஷம் இருக்காது. ஸோ அதுக்காகவும் கடவுள் இந்த ட்ரைனிங் கொடுக்குறார். ஸோ கடவுள் இதோடைய நினைவாக பக்தியில் இந்துக்கள் இப்போ நாம் பண்ணுறது தான் அடுத்த கல்பத்தில், இந்த 5-6 வருடன்றது ஒரு கல்பனோ, இதில் என்ன நடக்குதோ அதே தான் திரும்ப நடக்கும். ஸோ இந்த கடைசி 100 வருடத்தில் நடந்தது. இதோடைய பலனாக சொர்க்கத்தை அடையிறோம். அங்கே பக்தி இருக்காது. நரகம் ஸ்டார்ட் ஆகும்போது பக்தி வரும். அந்த பக்தியில் இப்போ பண்ணது தான் கதைகளாக, அந்த மத சடங்குகளாக வருது. எல்லா மதத்திற்கும் பொருந்தும். ஸோ நம்ம பைபிள் குரான்லாம் எடுக்கும்பொழுது கூட அது சொல்லும்போது உங்களுக்கு புரியும். ஸோ அதனால தான் சாப்பிடாத இறைவனுக்கு உணவு ஊற்றும். இதனால் நன்மை நமக்கு தான், கடவுள் சாப்பிட்றது கிடையாது. ஆனால் கடவுள் சொல்கிறாரு, நீங்கள் கொடுக்குற சாப்பாடை நான் சாப்பிடல, ஆனால் அன்பாக ஊட்டி விடுறீங்க பார்த்தீங்களா, அந்த அன்பை நான் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ அதற்காக தான் கடவுளுக்கு ஊட்டி விடுறது. அது மட்டும் கிடையாது, கடவுள் நமக்கு அப்பாவாக, டீச்சராக, சத்குருவாக 3 ரோலில் இருக்கிறார். அது ஒரு முக்கியமான காரணம், 3 பட்டை போடுறது. அடுத்தது 3 கால ஞானத்தை கொடுப்பதும் கூட. அப்போ இந்த 3 உறவுகளிலும் இறைவனை நினைக்கணும் இல்லையா? ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இந்த 3ம் ரொம்ப முக்கியமானது. ஒரு குறிப்பிட்ட வயது வரைக்கும் அப்பா பார்த்துக்கிறாரு, அதுக்கப்புறம் டீச்சருக்கு அனுப்புகிறாரு, அதுக்கப்புறம் குருவை தேடி போகிறோம். இப்போ கடவுள் அப்பா கூட இருக்கும்போது குழந்தைக்கு ஒரு பாதுகாப்பு இருக்கு இல்லையா, அந்த கேரண்டி கடவுள் கொடுக்கிறார். கூடவே சொர்க்கத்துக்கு போகிறதுக்கான ஞானத்தை கொடுக்கிறார். அந்த ஞானத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணுறதுக்கு தேவையான சக்தியை கூடவே இருந்து வரமாக கொடுக்கிறார். அதுதான் குரு பார்ட். ஸோ இப்படி 3 உறவிலும் அவர் என் கூடவே இருக்கிறாருன்ற உணர்விலேயே நம்ம இப்போ இருக்கிறோம். கடவுள் கூடவே வாழறோம், கரெக்டாக சொல்லணுன்னா. ஸோ கடவுளே இப்போ அந்த செய்தியை கொடுக்கிறார். அந்த செய்தியை நாம் மற்றவர்களுக்கு கொடுக்கிற இறை தூதுவர்களாக இருக்கிறோம்.
ஸோ இதுதான் சாப்பிடாத இறைவனுக்கு உணவு ஊட்டுவதன் உண்மையான அர்த்தம். ஆனால் கடவுள் நமக்கு ஞான உணவை, ஞான பாலை ஊட்டுகிறார். அந்த ஞானம்தான் முரளின்னு சொல்கிறது. எல்லா பிரம்மகுமாரிகள் ராஜயோக தியான நிலையத்திலும் முற்றிலும் இலவசமாக கிடைக்குது. யூடியூப் வெப்சைட்ஸில் இருக்குது. அதோடைய லிங்க் இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். அவசியம் பார்த்து பயன்பெறுங்கள். ஸோ ஞானத்தின் சாரம் உங்களை ஆத்மான்னு உணர்ந்து சிவ பரமாத்மாவை சதா செவ்வானத்தில் நட்சத்திரம் மாதிரி நினைவு பண்ணிக்கிட்டே இருங்கன்றது தான். ஸோ அதை எப்படியெல்லாம் யுக்தியாக நினைக்கிறதுன்றது அந்த முரளை படிக்க படிக்க நமக்கு தோணும். அப்போ நமக்கு பக்தி மார்க்கத்தில் இதுக்காக தான் இந்த விஷயம் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்மளால் எளிதில் புரிஞ்சிக்க முடியும். ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.